ஆதாரம்னு கேட்குறாங்க. ஒரு 1 வீக் பேக் மாண்புமிகு நிதி அமைச்சர் பேசும்போது ஒரு 3 டிபார்ட்மெண்ட்லேருந்து ரிவ்யூ பண்ணி அந்த ஃபைல்ஸ்லாம் என் டேபிளில் இருக்குன்னு சொன்னார். அது ஏதோ போகிற போக்கில் அவர் சொல்லலை, உண்மையிலேயே என் டேபிளில் இருக்கு. யார்? நம்ம மரிய வில்சன் ஆய்வு பண்ணது தானே? அது பாருங்கள் நல்லா சிஎம் சார், அது வந்து 400 கோடியை 40-12 எழுதி வச்சிருக்க போகிறாப்புல. அது மிகப்பெரிய ஊழலாக தெரியும். பிறகு அவர் முதல்ல கிராஸ் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு விஷயம், நீங்கள் தப்பாக வாசிக்கிற ஆள் தான் 5932ன்ட்டு அவர் பாட்டுக்கு எதையா எழுதி நீங்கள் தப்பாக வாசி அது இன்னும் பெரிய ஊழலாக காமிச்சிடாங்க. அது இது உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வந்துட போகுது, அதையும் பார்த்துக்குங்க. அத்தனையும் ப்ரூஃபோடு இருக்கு, ஓப்பன் பண்ண வச்சிடாதீங்க. சரி, உங்கள் டேபிளில் இருக்குது. அப்போ நீங்கள் முதல்ல என்ன செய்யணும்? துறை அதிகாரிகளை வச்சு விசாரணை நடத்தி சம்மந்தப்பட்ட ஊழலுக்கு காரணமானவங்களை கைது பண்ணணும். அதுதானே ஒரு சிஎம்மோட வேலை. அதை உங்கள் டேபிளில் வச்சுக்கிட்டு என்னை ஓப்பன் பண்ண வச்சிடாதீங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து த்ரெட்டனிங்கா, பிளாக்மெயிலா, இல்லை டீலிங்கா? ஊழல்னு தெரிஞ்சால் உடனே நடவடிக்கை எடுக்கணும். சம்மந்தப்பட்டவங்க மேலே நடவடிக்கை பாயணும். அது யாராக இருந்தாலும் சரி தான், அது எல்ஓபியாக இருந்தாலும் சரி தான், எக்ஸ்சிஎம்மாக இருந்தாலும் சரி தான், செய்ய வேண்டியதானே? எப்போ ஓப்பன் பண்ணணுமோ அப்போ கரெக்டாக எல்லாமே ஓப்பன் ஆகும். இந்த விஷயத்துக்கு என்னால் கருத்து சொல்ல முடியாது, அது மக்களுக்கே தெரியும் நீங்கள் என்ன செய்வீங்கன்னு. மக்கள்கிட்ட எப்போ பேசணும், என்ன பேசணும், எப்படி பேசணும் எல்லாம் பேசிட்டு தான் அன்பாக ஆசையாக எங்கள் எல்லாரையும் கொண்டாந்து உட்கார வச்சுருக்கிறோம். நான் பேசுவேன், பேசக்கூடாதுலாம் ஒன்றும் இல்லை. இடைத்தேர்தலையாவது சில பேருக்கு நல்லது நடக்கணும்ல. இந்த அமுதன் தனுஷெல்லாம் வந்து கொல்லப்பட்டாங்கல்ல, அதை பற்றி எப்போ வாய் திறந்து பேசுவீங்க? திருவற்றியூரில் ரெட்டை கொலை நடந்துச்சுல, அதை பற்றி எப்போ வாய் திறப்பீங்க? கோவையில் சிறுமி விவகாரத்தில் எப்போ வாய் திறப்பீங்க? வாயை திறக்க வேண்டிய நேரத்தில் திறக்கணும். இன்னும் 1 வருஷம் கழித்து போய் இடைத்தேர்தலுக்காக திறக்கக்கூடாது. இடைத்தேர்தல் உங்களுக்கு நல்லது நடக்கணும்ல, அதுக்காக சொல்கிறேன்.